2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முன் உதாரணமற்ற மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கடந்த கால தேர்தல்களில் சந்தித்த சவால்களையும் உட்கட்சி பூசல்களையும் கடந்து தற்போது ஒரு மிக பலமான நிலையை எட்டியிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அனுபவம் வாய்ந்த நிர்வாகத்திறனும் அடிமட்ட தொண்டர்களின் வலுவான கட்டமைப்பு அதிமுகவிற்கு ஒரு பெரும் பலமாக திகழ்கிறது. மக்கள் நீண்ட காலமாக ஒரு நிலையான மாற்றத்தை எதிர்பார்த்து வரும் நிலையில் நிர்வாக அனுபவம் இல்லாத புதிய தரப்புகளை விட ஏற்கனவே சோதிக்கப்பட்ட ஒரு வலுவான தலைமையையே மக்கள் முன்னிறுத்த தயாராக இருக்கிறார்கள் என்பதையே தற்போதைய அரசியல் நகர்வுகள் காட்டுகின்றன. மறுபுறம் திரையுலகில் உச்சத்தில் இருக்கும் நடிகர் விஜய் அரசியல் களத்தில் நுழைந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினாலும் அவர் மீதான விமர்சனங்கள் தற்போதே எழத் தொடங்கியுள்ளன. ஒரு தெளிவான அரசியல் கொள்கையோ அல்லது தமிழகத்தின் அடிப்படை பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் குறித்த விரிவான செயல் திட்டங்களோ அவரிடம் இல்லை. அதே சமயம் தற்போதைய திமுக ஆட்சியின் மீது மக்கள் கொண்டுள்ள அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. விண்ணை தொடும் விலைவாசி உயர்வு, போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மற்றும் அதிகாரத்தில் நிலவும் குடும்ப ஆதிக்கம் போன்றவை சாமானிய மக்கள் மத்தியில் பெரும் கசப்பை ஏற்படுத்தியுள்ளன. தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாதது திமுக செல்வாக்கில் பெரும் சரிவை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழலில்தான் அதிமுக மற்றும் அதன் பங்காளி கட்சிகள் அடங்கிய கூட்டணி தமிழகத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளது. ஊழலற்ற மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை மக்கள் எதிர்பார்க்கும் வேளையில் அனுபவமும் ஆளுமையும் கொண்ட ஒரு கூட்டணிக்கு வாக்களிப்பதே சிறந்தது என்ற மனநிலைக்கு வாக்காளர்கள் வந்துள்ளனர். விஜய் போன்றவர்களின் வருகை இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்தாலும் ஒரு மாநிலத்தை ஆளும் வல்லமை யாருக்கு இருக்கிறது என்று சிந்திக்கும் போது அது அனுபவம் மிக்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே சாதகமான சூழலை உருவாக்குகிறது. திமுக எதிர்ப்பு அலை என்பது வெறும் அரசியல் மேடை பேச்சாக இல்லாமல் அது வாக்குகளாக மாறும் பட்சத்தில் அதிமுகவின் கிராமப்புற வாக்கு வங்கியும் அதன் வலுவான கட்டமைப்பும் இணைந்து 2026 ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் நிகழ்த்தி காட்டும் என்பதில் ஐயம் இல்லை.